இப்போ இந்த கருத்து கணிப்பு எல்லாம் பார்த்தா சிரிக்கிறதா என்னன்னு தெரியல. உங்களுக்கு எத்தனை கருத்து கணிப்பு வருது? முன்னாடி எல்லாம் ஒரு நாலு நம்பகத்தன்மையான ஒரு நிறுவனங்கள் இருக்கும், அவங்க கிட்ட இருந்து கருத்து கணிப்பு வரும். அதை வச்சு நம்ம எல்லாருமே அதை பத்தி பேசுவோம். இன்னைக்கு ஒரு 1008 கருத்து கணிப்பு வருது. அது எங்கேருந்து வருது, எது உண்மை எது போய் நினைக்கிறது யோசிக்கிறதுக்குள்ளேயே தேர்தல் முடிஞ்சிடும். எனவே இந்த கருத்து கணிப்பெல்லாம் நீங்க பாக்குறதை விட மக்கள் மனதை பாருங்கள். ஜூன் 4ஆம் தேதி திமுக வேட்பாளர் திரு கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு கிடைக்க போகும் மகத்தான வெற்றியை பாருங்கள். அதுதான் இறுதி முடிவாக இருக்கும். உண்மை, அதிமுக ஆட்சியில் நடந்த பல்வேறு கட்டுமான பணிகள் மிக மோசமான தரம் குறைந்த கட்டுமானங்களாக இருந்திருக்கின்றது என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். பொதுமக்களும் அதை பார்த்திருக்கிறார். சென்னையும் சரி, பல்வேறு மாவட்டங்களும், ஏன் எங்க மாவட்டத்திலே கூட கட்டப்பட்டு 6-7 வருஷம் ஆன கட்டிடங்கள் எல்லாம் மிக மோசமான நிலையில் இருக்கின்றன. எனவே தரமற்ற கட்டுமானத்துக்கு பேர் போன அதிமுக இதை தொடர்ந்து செய்துதான் கொண்டிருக்கிறது. என்ன செய்வது? அதையும் இப்ப சரி செய்ய வேண்டிய சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. நிச்சயம் நமது முதலமைச்சர் இருக்கிறார், அதை நிச்சயமாக சரி செய்வார். உங்களுக்கான கோரிக்கையை நீங்க சொல்றீங்க, நியாயமான கோரிக்கை தான். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தான் வாரியத்தின் வழியாக பல திட்டங்களை, முக்கிய திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்ஃபேக்ட் உங்களுக்கே நல்லா தெரியும், 10 ஆண்டுகளாக பத்திரிகையாளர்களே சந்திக்காமல், 10 ஆண்டுகளாக நேரடியாக ஒரு பிரஸ் மீட் இந்த மாதிரி நடத்தாத ஒரு பிரதமர் நாட்டில் இருக்கும் பொழுது ஒன்றியத்திலிருந்து எந்த ஒரு பெரிய திட்டங்களும் உங்களுக்கு வராத நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குறுதிகளான பத்திரிகையாளர்களுக்கு நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிச்சயமாக திராவிட நாயகன் அவர்கள் நிறைவேற்றுவார். அதில் எந்த கவலையும் இல்லை. வீடு நிறைய பேருக்கு வீடு கொடுக்கிற விஷயமாக இருக்கட்டும், பட்டா கொடுக்கிற விஷயமாக இருக்கட்டும், அவர்களுக்கு நிறைய நெட்டுகிரிட்டிஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் பத்திரிகையாளருக்கு தேவை குறித்து நானே சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கும்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர், இன்றைய முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தல்படி பத்திரிகையாளர்கள் நாங்கள் பேசியிருக்கோம். என்றுமே ஊடகங்கள் எந்த பக்கம் இருந்தாலும் ஊடகங்களின் நலன் காக்கும் ஒரே இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகமும் எங்களது தலைவர் புயல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் இருந்திருக்கிறார். That happened. No, water management. In fact, even today, we are regularly monitoring what is the supply coming into Kovel. இன்னைக்கு 250 ml, even if இவ்வளவு பெரிய வறட்சி இருக்கும் போதும் 250 ml இல்ல 241 ml, I can even show you. 250 இல்ல 241 we have reached. சோ இவ்வளவு பெரிய வறட்சி காலத்திலையும் இப்படி அழகாக மேனேஜ் பண்ணிட்டு இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் மட்டும்தான் அது நடக்கும். ஏன்னா சிறப்பான ஆட்சி, சிறப்பான கவர்னன்ஸ் இன் பிளேஸ்ல இருக்கிறதுனால அதெல்லாம் நடக்குது. இது நான் இப்ப நீங்க கேட்கிற மாதிரி நிறைய திட்டங்கள் தூர்வாரத்துக்காகவும், இப்போ நம்ம சிறுவானை அணையை தூர்வாரத்துக்காகவும், பில்லூர் சரி பண்றதுக்காகவும் பல திட்டங்களையும் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். எது இவங்க 4 குச்சியை நட்டுட்டு போனாங்க, அதான் சொல்றேன், அவங்க 4 குச்சியை நட்டுட்டு போனாங்க. ஒட்டுமொத்தமாக அனைத்து வளர்ச்சி திட்டங்களுக்கும் நிதியை ஒதுக்கி அந்த வளர்ச்சி திட்டங்களை அறிவிப்போடு நிறுத்திவிடாமல் அதை மக்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா மாற்றிக் கொண்டிருக்கும் ஒரே இயக்கம், ஒரே ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான். அது இன்று மட்டும் அல்ல, 2005ல 5-6ல அவங்க கடைசி நேரத்தில் தேர்தல் வருதுன்றதுக்காக கண்டதெல்லாம் அறிவிச்சுட்டு போனாங்க. அதெல்லாம் கூட அறிவிப்பாக மட்டும் இருந்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகும் யார் அறிவித்ததாக இருந்தாலும் பரவாயில்ல, முக்கியமான திட்டங்களாக இருந்தால் அதை நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும் என்று 6-11லும் நாங்கள் என்னெல்லாம் திட்டங்களை செய்தோம்ன்றதெல்லாம் மக்களுக்கு தெரியும். அதை தாண்டி இப்பொழுதும் அவங்க தேர்தல் வருதுன்ற நேரத்தில் அந்த நேரத்தில் அறிவிச்சுட்டு போன திட்டம், அறிவிச்சுட்டு பாதி நிதியை கூட ஒதுக்காம போன திட்டம், நில எடுப்பு கூட நடக்காம இருந்த திட்டங்கள் எல்லாம் எல்லாத்தையும் கூட இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் தான் செய்து கொண்டிருக்கு.